ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் போட்டியிட்ட ஒரே வேட்பாளர், வெற்றி பெற்ற வேட்பாளர் நான் மட்டும்தான். நான் கேட்ட கேள்விக்கு பதில் வந்தது சுதந்திர கட்சியின் உறுப்பினர் அங்கஜனிடம் இருந்தா அல்லது தமிழ் பொதுமகனாக? இதில் ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கிறது. என்னென்றால், நான் கட்சியில் சிரேஷ்ட உபத்தலைவராக தெரிவு செய்யப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய காலகட்டம். இப்போ மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ராஜினாமா செய்து விட்டார். சிறுபான்மை மக்கள் தனிய ஒரு ஜனாதிபதியை உருவாக்க முடியாது. பல மீம்ஸுகள் எல்லாம் வரும். இந்த 225 பேரின் மீம்ஸுகள் எல்லாம் வரும். 225 உங்களோடு சேர்த்து கட்டுப்படுத்துவது எப்படி இருக்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே செய்வேன். இன்றைக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளே இல்லாமல் ஒரு வேட்பாளர் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்? இதை நான் 2 விதமாக கேட்கலாம். ஒரு தேசிய கட்சியின் உறுப்பினர், பெரும்பான்மையினத்தின் தேசிய கட்சியின் உறுப்பினர் நீங்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. தேசிய கட்சின்னு சொன்ன பிறகு அது பெரும்பான்மை சிறுபான்மைன்னு வராது. ஆனால் பெரும்பான்மையுடைய ஆதரவையும் பெற்ற ஒரு ஜனாதிபதியை உருவாக்குவோம் என்று பேசினால் என்னுடைய முழு ஆதரவும் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ஒருவனின் வாக்குறுதி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றும் அறிமுகம் தேவையில்லாத ஒரு நபர், எல்லோருக்குமே தெரியும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பெரும்பான்மை கட்சியின் தமிழ் உறுப்பினர், அதுவும் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன். வணக்கம். வணக்கம் நதீஷ். நாங்கள் முதலிலேயே நேரடியாகவே நாங்கள் கேள்விக்கு வருகின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைவர் மைத்ரிபால சிறிசேன, பிறகு அவர் கட்சியின் தலைவராக வேறொருவரை நியமித்தார். அதற்கு பிறகு சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் இன்னொருவரை நியமித்தார், இவர்தான் செயலாளர் என்று. இப்படி பல பிளவுகள் இருக்கின்றது. இதில் உங்களுடைய நிலை யாரை சார்ந்திருக்கின்றது? இல்லை, அதாவது இதில் ஒரே ஒரு விடயம் சொல்லணும் என்றால், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு மிகவும் பழமையான ஒரு தேசிய கட்சி. பல வரலாறு இருக்கிறது, பல ஜனாதிபதிகள், பல பிரதமர்களை, பல அரசுகளை உருவாக்கிய கட்சி. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய நிலைப்பாடு, அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கட்சி இயந்திரம் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு கிட்டத்தட்ட இப்போ இலங்கையில் இருக்கிற 14,000 சொச்ச கிராம சேவர் பிரிவுகள்லையும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் எந்திரம் இருக்குது. அப்போ இன்றைக்கு ஒரு வேட்பாளரை நியமித்தால் அதன் ஊடாக ஒரு ஜனாதிபதி வேட்பாளர், ஒரு ஒரு ஆளுமையுள்ள ஜனாதிபதி வேட்பாளர் என்றால் வெற்றி விடுவாரோன்ற ஒரு அச்சப்பாட்டின் கீழே தான் இன்றைக்கு பல சூழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் போட்டியிட்ட ஒரே வேட்பாளர், வெற்றி பெற்ற வேட்பாளர் நான் மட்டும்தான். அப்போ இன்றைக்கு நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு என்ன பிரச்சனை என்றால், இன்றைக்கு பலர் அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஆன உரிமத்தை கோரி நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறேன். இப்போ நீதிமன்றத்திலேருந்து இன்னும் தீர்ப்பு வரையில. நீதிமன்றத்தால் வந்திருக்கிறது எல்லாமே தடை உத்தரவுகளும், இடைக்கால தடை உத்தரவுகள். அப்போ அது எல்லாமே என்ன சொல்லுவோம், அப்போ இன்னும் வாதங்கள் வைக்கப்படவில்லை, இதில் யாருன்றது தீர்ப்புகள் சொல்லப்படவில்லை. அதனால் இது யாருடைய பக்கம்ன்றதுக்கான இன்னமும் தெளிவு யாருக்கும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம், எல்லாராலையும் ஏற்கப்பட்ட ஒரு விஷயம், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய தலைமையில் தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருந்தது. அப்போ அவருக்கான ஒரு இடைக்கால தடை உத்தரவு வந்தது. அப்போ அந்த இடைக்கால தடை உத்தரவு இருந்த போதில் அவர் என்ன செய்தார், தான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து புதிய ஒரு தலைவரை தெரிவு செய்தார். ஆனால் இன்றைக்கு அது சார்ந்தும் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இதனுடைய முடிவு இன்றைக்கு ஒரு சூழ்ச்சியின் மத்தியில் போகுதான்ற ஒரு ஐயப்பாடுதான் இருக்கு. என்னென்னா, இன்றைக்கு யாருன்றது ஒரு நீதிமன்றத்தால் ஒரு தெளிவான அறிவுறுத்தலும் இல்லை. யாருடைய பக்கம் நியாயம் இருக்குன்றதை பற்றி வாதித்தா பிறகு தான் எங்களுக்கு தெரியக்கூடிய இருக்குது. ஆனால் இன்றைக்கு நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஒரு உறுப்பினராக இன்னமும் அங்கே தான் ட்ராவல் பண்ணி கட்சியில் தான் இருக்கிறேன். இன்றைக்கி யார் பக்கம் என்று சொல்கிறதுக்கு, இன்றைக்கி நான் கட்சியில் சிரேஷ்ட உபத்தலைவராக தெரிவு செய்யப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய காலகட்டத்தில். இன்றைக்கு அவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ராஜினாமா செய்து விட்டார்.
அப்போ இன்றைக்கு யார் பக்கம் என்று சொல்கிறதுக்கு இல்லை, இன்றைக்கு இந்த கட்சியினுடைய சரியான தலைமை யாருன்றது நீதிமன்றம் ஊடாக முடிவு செய்த பின்பு தான். ஆனால் நீதிமன்றத்தில் போய் முடிவு செய்ய வேண்டிய விடயம் இல்லை இது. ஆனால் இன்றைக்கு யாருடைய நிகழ்ச்சி நல்லுக்காக இன்றைக்கு அது நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு இதை நாங்கள் இதில் இருந்து யாருக்கு வரும் என்று சொல்லி பேசிக்கொண்டிருப்பதில் பிரயோசனம் இல்லை என்ற நீதிமன்றத்தினுடைய தான் கடைசி தீர்மானம். அப்போ இன்றைக்கு அப்படியான ஒரு சூழ்நிலையில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கட்சியோடு நிற்கிறேன். சொல்லப்போனால் நான் என்னுடைய யாழ் மாவட்ட மக்களோடு நிற்கிறேன். நான் எப்பயுமே ஒரு விஷயத்தை வடிவ தெளிவாக சொல்லியிருக்கேன் நதீஷ். நான் என்னுடைய மாவட்ட மக்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறேனே ஒழிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை நான் யாழ் மாவட்டத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மக்கள் எப்பயுமே ஒரு தேசிய கட்சி மீது ஒரு அவநம்பிக்கையில் கடந்த காலங்களில் இருந்திருக்கு. அதை தாண்டி நாங்கள் என் மக்களுடைய நான் போகும்போது நான் சொன்ன விஷயம், நான் என் மீது நம்பிக்கை கொண்டு தான் இன்றைக்கு இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அவர்கள் என்னூடாக ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள். அந்த அடிப்படையில் நான் எப்போதுமே மக்கள் பக்கம்தான் இருக்கிறேன். மக்கள் இன்றைக்கு மிக பெரிய அவலங்கள் கஷ்டங்களில் போய்கொண்டிருக்கிறார்கள். அதுகளையும் நாங்கள் இந்த நேரத்தில் பேச வேணும் என்றால் இன்றைக்கி இந்த பொருளாதார நெருக்கடி அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்றைக்கி செலவு பயங்கரமாக அதிகரிச்சிருக்குது. இன்றைக்கி வருமானங்கள் சுருங்கி இருக்கிறது. உண்மையிலேயே எல்லோரும் தங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை தியாகம் செய்து தான் இன்றைக்கி வாழ வேண்டி இருக்குது. என்றால் வளமையாக இருந்த விஷயங்கள் கூட இப்போ இன்றைக்கு அது இல்லை. இன்றைக்கி எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியிலிருந்து பல விஷயங்கள் இன்றைக்கி மாற்றம் அடைந்து கொண்டு இருக்குது. அதாகவே அதை நோக்கி நாங்கள் பேசணும், அது மாற்றுறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு போகணும்னு தான் நான் சொல்கிறேன். இந்த வாக்குறுதி நிகழ்ச்சி ஆரம்பித்த நாளிலிருந்து இன்னும் ஒரு நிகழ்வு என்றதை விட ஒரு இதுதான் வேண்டும் என்று மக்களுக்கு இதுதான் தீர்வு என்று சொல்லி ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதுதான் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலுக்கு என்று சொல்லி. இதை நான் 2 விதமாக கேட்கலாம். ஒரு தேசிய கட்சியின் உறுப்பினர், பெரும்பான்மையினத்தின் தேசிய கட்சியின் உறுப்பினர் நீங்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. தேசிய கட்சின்னு சொன்ன பிறவே அது பெரும்பான்மை சிறுபான்மை என்று வராது. ஏனென்றால் அது தேசியத்தில், அதாவது தேசத்தில் இருக்கிற எல்லாருக்குமான கட்சி தானே அது. நாங்கள் காலங்காலமாக அதை பிரித்து பேசி கழிச்சு பழகியாச்சு. அப்போ இதனால் என்னென்னு சொன்னால், அந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினராக உங்களுடைய பார்வை என்ன? பொது வேட்பாளர் என்பது என்ன நோக்கத்துக்காக நாங்கள் கொண்டு வருகிறோம்ன்றது இருக்குது. கடந்த காலத்திலேயும் பொது வேட்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள். அதாவது தமிழ் பொது வேட்பாளர்கள்ன்றது நீங்கள் அதைத்தானே கேட்குறீங்க. அப்போ தமிழ் பொது வேட்பாளர்கள்ன்றது கடந்த காலத்தில் இருந்து அவர்களுக்காக வாக்களித்து இன்றைக்கு எவ்வளோ தூரம் நாங்கள் அதிலே இருந்து நாங்கள் சொல்ல விரும்புகிற செய்தியை நாங்கள் போய் சேர்த்துருக்கிறோம்ன்றதுண்டா அதுலேயும் இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்போ மறுபடியும் இதுலேருந்து என்ன சொல்ல வரோம்? எல்லோரும் சொன்ன மாதிரி எங்களுடைய ஐக்கியத்தை காட்டணும், எங்களுடைய ஒற்றுமையை காட்டணும், இதைத்தானே நாங்கள் 70 வருஷமாக காட்டிக்கொண்டிருக்கிறோம். இதுக்கு மேலே என்னங்க ஐக்கியத்தை காட்டுறதுக்கு என்ன வேணும்? இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக நாங்கள் இதை தாண்டி போக மாட்டோம், எங்களுக்கான தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் வேறு அடுத்த ஸ்டெப்பை போக மாட்டோம்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் கல்வியில் இழந்து கொண்டிருக்கிறோம், பொருளாதாரத்தில் இழந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் என்ன தீர்வு கிடைச்சா அப்புறம் தான் நாங்கள் அடுத்த கட்டம் மூவ்மெண்ட்டு இருந்த இடத்துல நாங்கள் எழும்ப மாட்டோம்னு சொல்லி நின்று பேசி கொண்டிருக்கிறோம். இதுக்கு மேலே எங்கள் ஒற்றுமை என்னென்று காட்டுறது. ஆனால் இன்றைக்கி ஒரு பொது வேட்பாளர் என்று சொல்லி கொண்டு வருவதற்கான காரணம், அதுக்கான பின்னணி என்னவென்றதை வடிவ அலசி ஆர வேணும்னு நான் நினைக்கிறேன். என்றால் இன்றைக்கி பல ஐயப்பாடுகள் வருது. கடந்த காலத்தில் பொது வேட்பாளர் என்று சொன்ன போது அதனூடாக சாதிக்க முடியாதது, அதற்கு பிறகு விமர்சிக்கப்பட்டது பல விஷயங்கள். ஏன் இந்த பொது வேட்பாளரை கொண்டு வந்தது? வேறு யாருக்கோ ஆதரவு கொடுப்பதற்காகத்தான் இந்த பொது வேட்பாளரை மறைமுகமாக கொண்டு வந்ததோன்றதெல்லாம் பேசப்பட்டது கடந்த காலத்தில். அப்போ மறுபடியும் அதுதான் நடக்குதான்ற ஒரு கேள்விக்குறி என்று இருக்குதில்ல. அப்போ இன்றைக்கு இது யாருக்கான ஒரு நிகழ்ச்சி நிரல், யாருக்கான ஒரு ஆதரவை மறைமுகமாக திரட்டுறதுக்கான வேலை திட்டம். சொல்லப்போனால் இது ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுப்பதற்கான ஒரு நோக்கமாக இருக்குமோன்று எனக்கு பயமாக இருக்குது. ஏனெண்டா இன்றைக்கி ஜனாதிபதி வேட்பாளர்கள் பெரும்பான்மை கட்சிகள் என்று சொல்லப்படுற நீங்கள் சொல்லுகின்ற தேசிய கட்சிகள்லேருந்து உருவாகிறதான் வளமையாக. சில நேரம் அவர்கள் பொது வேட்பாளராக இருப்பார்கள், தேசிய வேட்பாளராக இருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், நாடு முழுவதும் வெல்லக்கூடியவர் தான்
ஒரு நாங்கள் பேசக்கூடிய ஜனாதிபதி வேட்பாளராக இருப்பார். ஏன்டா ஜனாதிபதி வேட்பாளர் எல்லாரும் தான் கேட்பினேன். போன முறை பார்த்தீங்கன்னா பட்டியலில் எக்கச்சக்கமான பேர் இருந்தவே. ஆனால் கடைசியில் வெல்லக்கூடியவர்கள்ன்றது 2-3 பேர் தானே நாங்கள் பேசுவோம். அப்போ அந்த 2 பேர் 3 பேரோட தான் வெல்லுவார்கள்ன்றது அடையாளப்படுத்தப்பட்ட பிறகு நாங்கள் வெறுமனே ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒரு தமிழ் வேட்பாளரை கொண்டு போய் நியமித்து இன்றைக்கு எங்களோட தமிழ் மக்களுடைய சிறுபான்மை வாக்குகள், அதாவது இன்றைக்கு வடகிழக்கு வாக்குகளை கொண்டு போய் நாங்கள் அதை நோக்கி கொண்டு போய் டைவர்ட் பண்ணும்போது இன்றைக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை இல்லாமல் ஒரு வேட்பாளர் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் 69 லட்சம் இல்லை, இப்போ தமிழ் மக்களுடைய வாக்கில் ஒரு பொது வேட்பாளரை கொண்டு போயிட்டா இன்றைக்கு தமிழ் மக்கள் வந்து ஜனாதிபதி தேர்தலில் தங்களுடைய தீர்மானத்தை கொடுக்கல. யாருக்கு வெல்லணும்ன்றதை அவர்கள் தங்களோட வாக்கை செலுத்தல. அவர்கள் தங்களுடைய பொது வேட்பாளருக்கு தான் செலுத்தியிருக்கிறார். அப்போ இதனூடாக இன்றைக்கு ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை மறைமுகமாக வெல்ல வச்சு போட்டு நாங்கள் கொண்டு போய் எந்த நிபந்தனையும் வைக்காமல் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு ஜனாதிபதி தேர்தல்னால் நாங்கள் வெல்லக்கூடியவர்கள்ட்ட போய் எங்களுடைய நிபந்தனைகளை வைப்போம். இந்த அடுத்த 5 வருஷத்தில் எங்களோட தமிழ் மக்களுக்கான தீர்வு என்ன தீர்வு செய்ய போகிறீங்க, என்ன ஒர்க் பிளான், என்ன ஆக்ஷன் பிளான். ஆனால் இந்த முறை பொது வேட்பாளர்னு சொன்னால் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் யாரோ ஒருவருக்கு உதவி செய்ய போகிறார்கள் என்ற ஒரு ஐயப்பாடு எல்லாருக்குமே இருக்குது. ஆகவே இந்த முறை வளமை போல மக்களை நான் நினைக்கல பிள்ளையாக வழி நடத்த முடியும் இந்த அரசியல் ஜாம்பவான்கள் நான் நம்புகிறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் வந்தது சுதந்திர கட்சியின் உறுப்பினர் அங்கஜனிடம் இருந்தா அல்லது தமிழ் பொது இதை பொறுத்தவரைக்கும் நான் சொல்வேன் என்றால் ஒரு அங்கஜன் ராமநாதன் நான் முதலே சொன்னது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய உறுப்பினரை தாண்டி மக்களுடைய பிரதிநிதியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கேன். அப்போ நான் சாதாரணமான மக்களின் பிரதிநிதி அங்கஜன் ராமநாதனாக தான் சொல்கிறேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் அதே பதில் தான் இருக்கும். ஏனெண்டா இன்றைக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை, அதாவது இதில் ஒரு மாற்று கருத்தாக இருக்க முடியாது. ரெண்டுமே ஒரே கருத்தாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி, இந்த நேரத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பஷீர் சேகுதாவுத் அவர் சொல்லியிருக்கின்றார், மலையக தமிழர்கள், முஸ்லீம் மக்கள், வடகிழக்கு தமிழர்கள் இவர்கள் எல்லோருமா சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வர வேண்டும் என்று. இதில் உங்களுடைய அடிப்படையான கருத்து என்ன? இல்லை, ஐயாவை நான் மதிக்கிற ஒரு அரசியல் பிரமுகர். அவருடைய கருத்துகள் சில விடயங்களில் நான் அழுத்தமாக இருந்ததுக்கு அதை நான் வரவேற்றிருக்கிறேன். இந்த விஷயத்தில் நான் நம்புகிறேன் அவர் சொல்ல வார விடயம் சிறுபான்மை மக்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை நியமிக்க வேணும்ன்றது. என்னுடைய விடயம் இதில் ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கிறது. என்னென்றால் சிறுபான்மை மக்கள் தனியாக ஒரு ஜனாதிபதியை உருவாக்க முடியாது. நாங்கள் ஜனாதிபதியை உருவாக்குறதுக்காக இதை ஒரு வேட்பாளர் நியமிக்க போகிறோமா, இல்லை ஒரு செய்தியை சொல்வதற்காக மட்டும் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை நியமிக்க போகிறோமான்றது தான் கேள்வி. செய்தி சொல்கிற காலம் நான் நினைக்கிறேன் நாங்கள் தாண்டி வந்துட்டோம். ஏன்னா கல தடவைகள் செய்திகளை சொல்லி 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 எங்களுக்கு அடுத்த கட்டத்தை நாங்கள் போகலை. அதே நேரம் இது பல தடவைகள் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை சொல்கிறதுன்ற தாண்டி இன்னும் ஒருவருக்கு உதவி செய்கிறதுக்காகவே இந்த யுக்தி பயன்படுத்தப்படுது என்று சொல்லப்பட்ட பின்பு அதையே பயன்படுத்தி கொண்டிருப்பது சரியில்லைன்னு நான் நம்புகிறேன். நான் சொல்கிறேன், ஐயா சொல்கிற மாதிரி இன்றைக்கு சிறுபான்மையினர் எல்லாரும் ஒன்றுபட்டு, தமிழ் முஸ்லீம் மக்கள், மலையா மக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு அதோடு சேர்ந்து பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவையும் பெற்று ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை நியமித்து ஒரு சிறுபான்மையை சேர்ந்த ஒரு வேட்பாளரையே நீங்கள் நியமிங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பெரும்பான்மையுடைய ஆதரவையும் பெற்று ஒரு ஜனாதிபதியை உருவாக்குவோம் என்று பேசினால் என்னுடைய முழு ஆதரவும் இருக்கிறது. வெறுமனே செய்தி சொல்கிறதோ அல்லது வேறு ஒரு நிகழ்ச்சியினர்களோன்றதில் நிச்சயமாக எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் ஐயா சொல்கிற மாதிரி ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை சிறுபான்மையினருடைய முழு ஆதரவையும் பெற்று பெரும்பான்மையினுடைய ஒரு சில ஆதரவையும் பெற்று ஒரு ஜனாதிபதியை உருவாக்க முடியும் என்றால் நிச்சயமாக என்னுடைய ஆதரவு இருக்கும். ஏன் நான் அதை சொல்கிறேன்டா, இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் யாருக்குமே ஒரு தனி வெற்றியை அடையாளப்படுத்த முடியாமல் இருக்குது. இப்போ எந்த கட்சிக்குமே தனியான ஒரு
முழு வாக்குப்பலம் இருக்கிறது, அடுத்த ஜனாதிபதி யாருன்றதை இப்பயே நீங்கள் நானும் அடித்து சொல்லக்கூடிய நிலைமை இல்லை. ஏனென்றால் மக்கள் மத்தியில் பல குழப்பங்கள் இருக்கிறது. 2022 நடந்த இந்த பொருளாதார நெருக்கடி, அரசியல் குழப்படி, அதற்கு பிறகு வந்த மாற்றங்கள் எல்லோருமே இன்றைக்கு மக்களுக்கு இன்னமும் ஒருவர் மீது முழுமையான நம்பிக்கை இல்லாத காலகட்டத்தில் தான் இருக்கிற. அப்போ இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு சரியான வேட்பாளரை, சரியான ஆளுமையுள்ள, சரியான கருத்துக்களை, சரியான மக்களுக்கு தேவைப்படுற வேலை திட்டத்தை வைக்க முடியுமா இருந்தால் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அது சார்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது எங்களுடைய சிறுபான்மை சமூகம் முழுக்க ஒற்றுமைப்படும். ஒற்றுமைப்பட்டு நாங்கள் மட்டும் தீர்மானிக்காமல் பெரும்பான்மையினுடைய சிலருடைய ஆதரவையும் பெற்று ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை கொண்டு வந்தால் இன்றைக்கு யாருக்குமே 50% எடுக்க முடியாத நிலைமையில் இன்றைக்கு வாக்குகள் எல்லாம் பல, அதாவது கடந்த காலத்தில் இருமுனை போட்டி, இப்போ மும்முனை போட்டி, இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ 4-5 வருமா இருந்தால் சில வேளை இது சாத்தியப்பாடாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர்களுடைய ஆதரவையும் பெற்று வெல்லாமல் முடியாது என்றதை நாங்கள் இந்த நேரம் உண்மையை உணர்ந்து கொள்ளணும். பல மீம்ஸுகள் எல்லாம் வரும். இந்த 225 பேரின் மீம்ஸுகள் எல்லாம் வரும். 225 உங்களோடு சேர்த்து 224 பேரை மூலாசனத்தில் இருந்து கட்டுப்படுத்துவது எப்படி இருக்கிறது? அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து வரையினம், ஒவ்வொரு அதாவது பின்னணிகள்லேருந்து வரையினம், அரசியல் பலங்களாக இருக்கட்டும், சீனியோரிட்டியாக இருக்கட்டும், அதாவது புதுமுக உறுப்பினராக இருக்கலாம். ஒரு பாடசாலையில் எப்படி பிள்ளைகள் இருக்கும்போது ஒவ்வொரு விதமான பிள்ளைகள் இருப்பினம், குலப்படி பிள்ளைகளும் இருப்பார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல இருந்து என்னென்று அந்த ஒரு பிஸ்னஸ் கமிட்டின்னு இருக்குது எங்கள்கிட்ட. அதாவது பாராளுமன்றத்தில் நடக்க வேண்டிய நிகழ்ச்சி திட்டத்தினுடைய தீர்மானிக்கிற கூட்டம் தான் பிஸ்னஸ் மீட்டிங்னு சொல்கிறது. அந்த கூட்டத்தில் என்ன தீர்மானிக்கப்பட்டதையோ அதே நேரம் அந்த பேச்சாளர்களுடைய பட்டியல் இருக்கிறது எதுவோ அதை சரியாக அமல்படுத்துவது தான் இந்த, அதாவது அந்த முதன்மை கதிரையில் இருந்து செய்ய வேண்டிய வேலை. இப்போ அந்த வேலையை சரியாக செய்ய வேணும்ன்றது என்னுடைய நோக்கம். ஏனென்றால் இன்றைக்கு நான் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து பல தடவைகள் நான் பேசும்போது 3 நிமிஷம் 4 நிமிஷம் என்று சொல்லி பேச வந்ததை பேச முடியாமல் திணறி இருக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் மக்களுக்காக பேச வரும்போது இன்றைக்கு நாங்கள் எவ்வளோ கனவுகளோட எவ்வளோ மக்களுக்கு இந்த விஷயத்தை உணர்ச்சி ரூபமாக சொல்ல வரணும்ன்றேக்க சொல்லுவார்கள், உங்களுக்கு 3 நிமிடம் தான் பேச வேண்டியிருக்கு. அந்த 3 நிமிடத்தில் ஒரு விஷயத்தை மக்களுக்கு தெரிவு செய்ய முடியாது. ஏன் இது நடக்கிறது என்றால் தொடக்க காலகட்டத்தை அதாவது இந்த கூட்டத்தொடர்களில் தொடக்கத்தில் கொஞ்சம் இழுபறியாக விவாதங்கள் மாறி கீறி போய், அதாவது அந்த நிகழ்ச்சி நிரலில் இல்லாத வெளித்திட்டங்கள் செய்யும் போது தான் இன்றைக்கு உண்மையாக பேச வேண்டியவர்களுடைய நேரம் குறைகிறது. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே செய்வேன். என்ன பார்லிமெண்ட்டில் மற்ற மெம்பர்ஸும் எப்பயுமே சொல்லுவார்கள், கொஞ்சம் இந்த வேலையை ஸ்ட்ரிக்டாகவும் சரியாகவும் செய்கிறார். ஏனென்றால் அந்த நேர கணக்கு சரியாக இருந்தால்தான் மற்றவர்களுக்கும் அந்த நேரம் சரியாக போகும்ன்ற அடிப்படையில் நான் நினைக்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சரியாக செய்து கொண்டிருக்கேன். ஆரம்பத்தில் கிடைத்ததை இப்பொழுது எல்லாருக்கும் சரி. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இங்கிருந்து சென்றார் என்றால் நேர மூலாசனம்தான். அப்படியான நேரத்திலும் எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கின்றீர்கள். நன்றி ஒருவனோடு இணைந்ததுக்கு. நன்றி நாதீஸ். இந்த ஒருவன் நிறுவனத்துக்கும் எனது நன்றியில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மக்களுடைய கேள்விகளை உங்களூடாக கேட்டு எனக்கும் அதை பதில் சொல்வதற்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி.